பிளாக்ல தான் இருக்கும். சரிக்கா வேற வழி இல்லை. நைட்டு 12 மணி ஆகுது, அப்படியே நடந்து போக வேண்டியதுதான். என்ன ஏதோ சத்தம் கேக்குது? என்ன திரும்ப திரும்ப சத்தம் கேக்குது? யாருங்க? என்ன ரொம்ப பயமா இருக்குது? யாராச்சும் இருந்தா முன்னாடி வாங்க. ஒளிஞ்சிருந்து பேசாதீங்க, தைரியம் இருந்தா முன்னாடி வாங்க. கோழையா நீங்க? பாய்டா, நான் போயிட்டு வரேன். சரிடா, போயிட்டு வரேன். ஃப்ரெண்டு கழுவே இல்லை, பேய் சும்மா சொல்றேன். ஏய் யாரா அது? விளையாடாதீங்க. யாரா அது? என்ன பயமுத்தாதீங்கடா. யாரா? பயமுத்தாதீங்கடா. இந்த இடத்துல அந்த மாதிரி வித்தியாசமா எதுவும் தெரியலையே. ஒன்றும் புரியலையே. கடத்தி கொலை பண்ணியிருந்தா எனக்கு பணம் கேட்டு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. இது வேற ஏதோ ஒரு கொலைன்னு தான் நினைக்கிறேன். இது வேற ஏதோ ஒரு சக்தி பண்ண மர்மமாக தான் இருக்கும். பேய் தான் கொலை பண்ணிருக்கோம்னு நினைக்கிறியா? நானும் அதுதான் நினைக்கிறேன். நான் செக் பண்ணிட்டே சொல்றேன். வா தம்பி, எப்படி இருக்க? அவனை டெஸ்ட் பண்ணதுல நாங்கள் ஒரு மர்மமான விஷயத்த பார்த்தோம். அதை கொலை பண்ணதுக்கு உடம்பே இல்லை. ஆமாம் தம்பி, நாங்கள் கண்டுபிடிச்சது வரையும் அதை கொலை பண்ணது ஒரு மனுஷனா இல்லை வேற ஏதாச்சும் ஆவியான்னு தெரியல. ஆனால் அதுக்கு உடம்பே இல்லை. இல்லப்பா, நான் சொல்றது கேளு. டேய் தம்பி, நில்றா.
என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்க? சார் இல்லை சார், என் தம்பி இறந்துட்டான். இந்த இதுனால தான், கேஸ்னால உங்களை பற்றி நான் பார்க்க வந்தேன். என்னம்மா சொல்ற? நேத்திதமா வந்து என்னை பார்த்துட்டு போனாங்க, எப்படிம்மா? சார் இல்லை சார், நேற்று நைட்டு 12 மணிக்கு அவங்க வீட்டில் தாங்க சார். ஏதோ சத்தம் கிட்ட நான் ரூமுக்கு போனேன் சார். அது அவங்க இறந்ததை நான் பார்த்துட்டேன் சார். நீ கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுமா, நான் பாடியை செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே சார். ஓகே, இங்கே வாங்க. இது பாருமா, நான் உடம்புல செக் பண்ணதில் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டு எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இவனே இருந்திருப்பான். இவனை கொலை பண்ணவனுக்கு உருவமே இல்லை. என்ன சொல்றீங்க டாக்டர்? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னாலையும் அதை நம்ப முடியல. யார் இந்த மாதிரிலாம் பண்ணுறா, இதை கண்டுபிடிக்கணுமா? டாக்டர், நீ சொல்ற வார்த்தையை என்னால் நம்ப முடியாது. நீங்க சும்மா சொல்றீங்க, என்னை ஏமாத்துறீங்க. உண்மையை சொல்லுங்க டாக்டர். இதுதான் உண்மை, என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியாது. நான் கிளம்புறேன், நீங்க சும்மா சொல்றீங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகும். யார் இது? எனக்கு பயமுறுத்தாதீங்க, முன்னாடி வந்துருங்க. யார் இது? சொல்லுங்க. விளையாடுங்க, பயமுறுத்தாதீங்க. பாவம்ப்பா அந்த பொண்ணு, எதுக்கு சேர்த்து போயிடுச்சுப்பா. அடிச்சா ஆமாப்பா, ரொம்ப பாவம் அந்த பொண்ணு. ஆச்சு ஏதாச்சுன்னா கண்டுபிடிக்க முடியல. ஏன் அந்த கேஸ் போலீஸ் கிட்ட சொன்னாங்களா? அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. இந்த போலீஸ் வேஸ்ட்டுப்பா. வாங்க டாக்டர், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், எதை பற்றி பேசின்னு இருக்கிறீங்க? வச்சா பாவம்ப்பா, அவங்க தம்பியும் இறந்துட்டான், அந்த பொண்ணு செத்துச்சு. என்னப்பா சொல்கிறீங்க? நேற்று தான் என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துச்சு அந்த பொண்ணு. டாக்டர், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது? ஆமாம் டாக்டர், இனிமேல் கொஞ்சம் நிறைய விஷயம் நான் பாருங்க டாக்டர். நானா போலீஸானா? என்ன சத்தம் அது? யாரு? என் முன்னாடி வாங்க.